எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் மிஸ்லினியஸ் எக்ஸசைஸில் 9th சம் சொல்லித்தரேன். எ பாயிண்ட் ஆன் த ஹைபாட்டென்யூஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ் AB from the sides of the triangle. Show that the minimum length of the hypotenuse is A 2 power 3 plus B power 2 by 3 whole power 3 by 2 தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹைபாட்டென்யூஸ் அப்படின்னாலே இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதிலேருந்து இங்கேருந்து டிஸ்டன்ஸ் வந்து பின்ற டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். இங்கேருந்து பி, ஸோ இங்கேருந்து ஏன்ற டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம் ஒரு பாயிண்ட். இப்போ இதுக்கு எல், இதுக்கு எம்என் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஆங்கிள் தீட்டா அப்படின்றனால இப்போ வந்து அவங்க மினிமம் லென்த் ஆஃப் ஹைபாட்டென்யூஸ்னால் இந்த ஏபி தான் இப்போ ஹைபாட்டென்யூஸ். ஸோ அந்த லென்த்தை வந்து ஹைபாட்டென்யூஸோட லென்த்தை வந்து நம்ம ஏபியை இப்படி எழுதலாம், ஏபி ப்ளஸ் பிபி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து இப்போ தீட்டானா இதுக்கு இதுதான் ஆப்போசிட் சைடு, இது ஹைபாட்டென்யூஸ். அது வந்து சைன் தீட்டாக்கு தான் நம்ம அது மாதிரி சொல்ல முடியும். சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்டென்யூஸ். ஆப்போசிட் சைடுக்கு வந்து நம்ம ஏ, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஏவாக இருந்தால் இதுவும் ஏ தான் இருக்கும். ஸோ அதனால் ஏ, ஹைபாட்டென்யூஸும் தெரியாது, அதனால் பை ஏபின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏபி இங்கே வந்ததுன்னா ஏபி ஈக்குவல் டு ஏ பை சைன் தீட்டா. 1 பை சைன் தீட்டா வந்து கொசிகன் தீட்டா. ஸோ ஏபின்ற டிஸ்டன்ஸ் வந்து ஏ கொசிகன் தீட்டா அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்போது ஏ கொசிகன் தீட்டா அப்படி இருக்குது. அடுத்தது இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபாட்டென்யூஸ். ஸோ அட்ஜசன்ட் ஹைபாட்டென்யூஸ்னால் இப்போ இது இந்த லைன் பேரலாக இருக்கிறனால கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவல். இது தீட்டானா இதுவும் தீட்டா தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அட்ஜசன்ட் சைடுக்கு வந்து டிஸ்டன்ஸ் பின்னு நம்ம நேம் கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்கேருந்து வர டிஸ்டன்ஸ் பி நேம்னால இதுக்கு ஆப்போசிட்டு பி தான். ஸோ அப்போ அது வந்து காஸ் தீட்டா. காஸ் தீட்டாக்கு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டென்யூஸ். அட்ஜசன்ட் வந்து பின்ற டிஸ்டன்ஸுக்கு ஹைபாட்டென்யூஸ் பிபி. ஸோ பி பை பிபி. ஸோ பிபின்ற டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி பை பிபினா பிபி இங்கே போச்சுன்னா பி பை காஸ் தீட்டா. 1 பை காஸ் தீட்டா வந்து சீக்கன் தீட்டா. ஸோ பிபி ஈக்குவல் டு பி சீக்கன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பி சீக்கன் தீட்டா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான் அந்த டோட்டல் லென்த், ஏபியோட லென்த்து. ஸோ லென்த் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் இருக்கிறனால நம்ம டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஏபி வந்து டிஸ்டன்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ கொசிகன் தீட்டா ப்ளஸ் பி சீக்கன் தீட்டா. இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா, எல் டேஷ் ஆஃப் தீட்டா கண்டுபிடிக்கணும். இதுலேயும் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. எல் டேஷ் ஆஃப் தீட்டா கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு டேன் தீட்டா கிடைக்கும். இந்த டேன் தீட்டா வேல்யூவை யூஸ் பண்ணி சைன் தீட்டா, காஸ் தீட்டா எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை இதில் சப்ஸ்டிட் பண்ணால் அந்த லென்த்து வந்து இது ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், ஏ பவர் 2 by 3 அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மினிமம் லென்த்னா அது டபுள் டேஷில் சப்ஸ்டிட் பண்ணுறப்போ பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸு. எல் டபுள் டேஷ் ஆஃப் தீட்டா வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ எல் ஆஃப் தீட்டா வந்து ஏ கொசிகன் தீட்டா ப்ளஸ் பி சீக்கன் தீட்டா. கொசிகன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிகன் தீட்டா காட் தீட்டா ப்ளஸ் பி. சீக்கன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் தீட்டா tan theta. ஸோ எல் டேஷ் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மைனஸ் ஏ கொசிகன் தீட்டா காட் தீட்டா ப்ளஸ் பி சீக்கன் தீட்டா tan தீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ இது இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். பி சீக்கன் தீட்டாவை 1 பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். டேன் தீட்டாவை சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். ஈக்குவல் டு மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே இங்கே இது பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் ஆகும். ஏ கொசிகன் தீட்டாவை 1 பை சைன் தீட்டான்னு எழுதலாம். காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். ஸோ இங்கே நமக்கு இங்கே இருக்கிற டேர்ம்லாம் இங்கே கொண்டு போனோன்னா
இங்கே சைன் தீட்டா இங்கே வந்துருச்சுன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா, இது வந்து பி இன்ட்டு சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த பி இந்த பக்கம் கொண்டு போயிட்டா ஏ பை பி டிவிஷனில் வந்துடும். இது காஸ் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. சைன் தீட்டா இன்ட்டு இப்போ இது எல்லாமே எங்கே போச்சுன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, சைன் கியூப் தீட்டா. அதே மாதிரி இங்கே காஸ் தீட்டா இங்கே வந்துன்னா பை காஸ் கியூப் தீட்டா ஈக்குவல் டு ஏ பை பி. ஸோ ஏ பை பி ஈக்குவல் டு tan கியூப் தீட்டான்னு கிடச்சிருக்கு. ஸோ கியூப் ரூட்டிங் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் பண்ணுற மாதிரி. இப்போ இங்கேயும் பவரில் 1/3, இங்கேயும் பவரில் 1/3. கியூப் ரூட்னா பவரில் 1/3 எடுத்துக்கணும். ஸோ இந்த 3 கேன்சல் ஆகிடும். இப்போ tan தீட்டா ஈக்குவல் டு ஏ பை பி பவரில் 1/3. ஸோ நம்ம சைன் தீட்டா காஸ் தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ தீட்டான்னு எடுத்தோன்னா டேன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் இது வந்து ஏ பவர் 1/3, இது பி பவர் 1/3 இருக்குது. ஸோ இது வந்து ஏதாவது ட்ரையாங்கிள் பிக்யூஆர்னு ட்ரையாங்கிள் எடுத்தோன்னா, ஸோ இது வந்து இப்போ இந்த சைடு ஆப்போசிட் ஆகுது தெரிஞ்சது. ஹைபானிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணால் ஹைபானிஸ் இந்த அதர் டூ சைடை ஸ்கொயர் பண்ணும். பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிக்யூ என்னது ஏ பவர் 1/3. ஸோ ஏ பவர் 1/3 ஸ்கொயர் பண்ணுறப்போ ஏ 1/3 ஸ்கொயர் ப்ளஸ் பி பவர் 1/3 ஸ்கொயர். ஸோ ஏ பவர் 2/3 ப்ளஸ் பி பவர் 2/3 ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ இது வந்து ஹைபானிஸ் கிடச்சிருச்சு. இப்போ சைன் தீட்டா வேணும் அப்படின்னா ஆப்போசிட் பை hypotenuse. So a power 1/3 divided by root of hypotenuse தான் இது PR. a power 2/3 plus b power 2/3. cos theta வேணும்னா b power adjacent by hypotenuse b power 1/3 by root of a power 2/3 plus b power 2/3. ஸோ சைன் தீட்டா காஸ் தீட்டா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ a டபுள் டேஷ் ஆஃப் தீட்டா கண்டுபிடிச்சிட்டு அதை பாசிட்டிவாக நம்ம செக் பண்ணணும். எல் டேஷ் ஆஃப் தீட்டா ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, அதை இங்கே எழுதியிருக்கேன். மைனஸ் ஏ கொசிகன் தீட்டா காட் தீட்டா ப்ளஸ் பி சீக்கன் தீட்டா டான் தீட்டா. ஸோ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். எல் டபுள் டேஷ் ஆஃப் தீட்டா. ஸோ மைனஸ் ஏ அப்படி இருக்கட்டும். கொசிகன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அகைன் மைனஸ் கொசிகன் தீட்டா காட் தீட்டா. காட் தீட்டாவை அப்படியே வச்சுக்கலாம். யூவி மெத்தட் யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். ஸோ காட் தீட்டா அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் கொசிகன் தீட்டா அப்படியே இருக்கட்டும். காட் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த மைனஸ் எல்லாமே சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். இங்கே வந்து இங்கேயும் யூவி மெத்தட் பி அப்படி சீக்கன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் தீட்டா டான் தீட்டா. இந்த டான் தீட்டாவை அப்படியே வச்சுக்கணும். ப்ளஸ் சீக்கன் தீட்டா அப்படியே வச்சுட்டு டான் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த மைனஸ் இங்கே இருக்கிற மைனஸ் வெளியே இருக்கிற மைனஸோடு சேர்ந்து எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். ஸோ பாசிட்டிவ் டேர்ம் கிடச்சிருக்கு. பாசிட்டிவ்னாலே மினிமம் லென்த்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அந்த லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். தேர்ஃபோர் மினிமம் லென்த்து எல் ஆஃப் தீட்டா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ கொசிகன் தீட்டா ப்ளஸ் பி சீக்கன் தீட்டா. ஸோ சைனோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா வந்து ஏ பவர்னா கொசிகன் தீட்டா அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். ஸோ ஏ இன்ட்டு இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இது இந்த கொசிகன் இங்கே வேணால் எழுதுகிறேன். கொசிகன் தீட்டானா இது மேலே போய்டும். இதுக்கு சைனோட ஏ ரூட் ஆஃப் ஏ பவர் 2/3 ப்ளஸ் பி பவர் 2/3 டிவைடட் பை ஏ பவர் 1/3. ஸோ அதே மாதிரி காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன் தீட்டா. ஸோ சீக்கன் தீட்டா வேணும்னா இது மேலே எழுதிடலாம். ரூட் ஆஃப் ஏ பவர் 2/3 ப்ளஸ் பி பவர் 2/3 பை பி பவர் 1/3. ஸோ இதை தான் நம்ம கொசிகன் தீட்டா இருக்கிற இடத்துல ரூட் ஆஃப் ஏ பவர் 2/3 ப்ளஸ் பி பவர் 2/3 பை ஏ பவர் 1/3 ப்ளஸ் பி எப்படி வச்சுக்கலாம்.
சீக்கன் தீட்டா இருக்கிற இடத்துல இது ரூட் ஆஃப் a பவர் 2/3 ப்ளஸ் b பவர் 2/3 பை b பவர் 1/3. ஸோ இங்கே பவரில் 1 இருக்குது, இந்த ரெண்டு பவரும் ஒன்றா சேர்த்து எழுதுகிறப்போ இங்கே எழுதுகிறோம் a பவர் 1 மைனஸ் 1/3ன்னு வரும். இது வந்து அப்படியே இருக்கும் ரூட்டுக்குள்ளே a பவர் 2/3 ப்ளஸ் b பவர் 2/3ன்னு ப்ளஸ் இதுவும் எழுதுகிறப்போ b பவரில் 1 மைனஸ் 1/3, இது மேலே போச்சுன்னா மைனஸ் 1/3, இது ரூட்குள்ளே அப்படியே இருக்கும் a பவர் 2/3 ப்ளஸ் b பவர் 2/3ன்னு. ஸோ இது ரெண்டும் காமனாக இருக்குது, வெளியே எடுக்கலாம். இது எல்சிஎம் எடுக்கிறப்போ 3 மைனஸ் 1 2/3ன்னு வந்துடும். ஸோ இது ரெண்டும் இல்லை காமனாக இருக்கிறனால அதை வெளியே எடுத்துடலாம். a பவர் 2/3 ப்ளஸ் b பவர் 2/3 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. இது a பவர் 3 மைனஸ் 1 2/3. ஸோ a பவர் 2/3 ப்ளஸ் b பவர் 2/3. ஸோ இது பவரில் 1 இருக்குது, இது பவரில் ஹாஃப் இருக்குது. 1 ப்ளஸ் ஹாஃப் எப்படி எழுதலாம்னா 2 1s are 2 2 ப்ளஸ் 1 3/2ன்னு எழுதலாம். இப்போ எல்லாம் சேர்த்து எழுதுகிறப்போ லென்த் வந்து a பவர் 2/3 ப்ளஸ் b பவர் 2/3 பவரில் 3/2ன்னு வந்துடும். ஸோ எல் ஆஃப் தீட்டா. ஸோ இதுதான் ஆன்சர், இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போகலாம். 10th. Find the point of which the function f of x equal to x minus 2 whole power 4 x plus 1 cube has local maximum, local minimum, point of inflection. So இதை சொல்லியிருக்காங்க. ஸோ f of x ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். x minus 2 power 4 x plus 1 cube. ஸோ local maximum minimum கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு f dash of x கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ் வேல்யூவை யூஸ் பண்ணி எது மேக்ஸிமம் மினிமம்னு செக் பண்ணோம். ஸோ இதுதான் ஸ்டெப்ஸு. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் f dash of x. இது ரெண்டு டேர்ம் இருக்கனால யூவி மெத்தடு. அதுக்கு இதான் ஃபார்முலா uv dash ப்ளஸ் vu dash. ஸோ யூனா எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் பவர் 4 அப்படியே இருக்கட்டும். v dash இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ செயின் ரூல் 3 x ப்ளஸ் 1 ஸ்கொயர், அதாவது அந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா n எக்ஸ் பவர் n மைனஸ் 1 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்முலா. ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் வினா எக்ஸ் ப்ளஸ் 1 க்யூப் அப்படியே வச்சுக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ u dash 4 x மைனஸ் 2 க்யூப், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இது ரெண்டுத்துலேயும் இப்போ என்ன காமனாக இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 2 பவர் 4 எக்ஸ் மைனஸ் 2 க்யூப் இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 க்யூப் வெளியில் எடுத்துடலாம். அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 க்யூப் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயரும் வெளியே எடுத்துடலாம். உள்ளே வந்து இப்போது எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 க்யூப்பில் வெளியே எடுத்தாச்சு. எக்ஸ் ப்ளஸ் 1 க்யூப்பில் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்ததுனால ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும். 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் க்யூப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர், இந்த 3ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3x மைனஸ் 6 ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 2 க்யூப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ 4x ப்ளஸ் 3x 7x, இது மைனஸ் 6 ப்ளஸ் 4 மைனஸ் 2. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இதான் ஸ்டெப்ஸ். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஹோல் டேர்ம் 0ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் மைனஸ் 2 க்யூப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 7x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இது 7x மைனஸ் 2னா 7x ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு 2/7. ஸோ நம்ம இப்போ ஒரு வேல்யூவாக எதில் இப்போ மேக்ஸிமம் மினிமம்னு இப்போ செக் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2க்கு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா 2க்கு வந்து லெஃப்ட்டில் ஒரு நம்பர் ரைட்டில் ஒரு நம்பர் இருக்கும். லெஃப்ட்டில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 3. இது வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எழுதுகிறேன் நான் திருப்பியும். எக்ஸ் மைனஸ் 2 க்யூப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 7x மைனஸ் 2. ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 மைனஸ் 2 க்யூப் 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 7 இன்ட்டு 1 மைனஸ் 2. மைனஸ் 2 மைனஸ் 1 க்யூபுக்கு பண்ணால் மைனஸ் 1. இது 2 ஸ்கொயர் 4 வருது. 7ல் 2 பண்ணால் 5.
5 4s are 20, ஸோ -20. ஸோ இந்த இடத்துல நெகட்டிவில் வருது லெஃப்ட் சைடு, இந்த இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். f dash of 3. ஸோ 3 minus 2 cube, 3 plus 1 square, 7 into 3 minus 2. 3 minus 2 1 1 cube வந்து 1, 3 plus 1 4 4 square வந்து 16, 7 3s are 21, 21ல 2 போச்சுன்னா 19. ஸோ பாசிட்டிவில் வருது. ஸோ நெகட்டிவ் இந்த இடத்துல பாசிட்டிவ். நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்தாலே அது வந்து லோக்கல் மினிமம்னு சொல்லணும். ஸோ இப்போ இந்த x equal to 2ங்கிறத வந்து லோக்கல் மினிமம் பாயிண்ட். Therefore, x equal to 2 is local minimum point. ஸோ அடுத்தது x வந்து -1ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு நம்ம செக் பண்ண போகிறோம் அதுலேயே. ஸோ -1ங்கிறது -1க்கு லெஃப்ட்டில் ஒரு நம்பர், ரைட்டில் ஒன்று. -1க்கு லெஃப்ட்டில் வந்து -2 எடுத்துக்கலாம், ரைட்டில் வந்து x equal to 0 எடுத்துக்கலாம். ஸோ அது f dash of x'ல தான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். f dash of x நான் திருப்பியும் எழுதுகிறேன். x minus 2 whole cube, x plus 1 square, 7x minus 2. ஸோ x equal to -2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் -2 minus 2 cube, -2 plus 1 square, 7 into -2 minus 2. -2 minus 2 -4, -4 cube 4 1 16, 64 -64, -1 square பண்ணால் +1, 7 2s are 14, -14 -2 -16. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட்டில் பாசிட்டிவ் வருது. இப்போ ரைட்டில் x equal to 0, இது f dash of x'ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 0 minus 2 cube, 0 plus 1 square, 7 into 0 minus 2. ஸோ minus 2 cube வந்து 2 2 4 4 8 minus 8, 1 square வந்து 1, 0 இடம் into minus 2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 2s are 16, இதுவும் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் வரனால சைன் சேஞ்ச் ஆகலை. ஸோ நோ சேஞ்சுன்னு வருது. நோ சேஞ்சுனாலே அந்த எக்ஸ் ஈக்குவல் டு -1 வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளக்ஷன் சொல்லலாம். therefore x equal to -1 is a point of inflection. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லலாம். ஸோ நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம்னு இந்த ஃபங்க்ஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ x equal to 2/7 கண்டுபிடிச்சிருக்கோம். x equal to 2/7. டூ பை செவன்னா 0.28ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து லெஃப்டில் ஒரு நம்பர், ரைட்டில் ஒரு நம்பர். ஸோ 0.2னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம். இதை விட ஜாஸ்தியாக இருக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம். இதை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் திருப்பியும் எழுதுகிறேன் நான். எக்ஸ் மைனஸ் 2 க்யூப், எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர், 7x minus 2. x0 சப்ஸ்டியூட் பண்ண 0 minus 2 cube, 0 plus 1 square, 7 into 0 minus 2. So 2 cube 2 2 are 4 2 are 8 minus 8, இது 1 minus 2. So my 2 are 16 plus 16 பாசிட்டிவ்ல வருது. அடுத்தது வந்து x equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைடில் பாசிட்டிவ் வருது. ரைட் சைடில் இப்போ என்னென்னு பார்க்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ 1 minus 2 cube, 1 plus 1 square, 7 into 1 minus 2. ஸோ 1 minus 2 minus 1 cube பண்ணால் minus 1.
2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் வந்து 4 7 minus 2 7 minus 2 5 ஸோ 5 4s are 20 minus 20 நெகட்டிவில் வருது ஸோ லெஃப்ட் சைடில் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வருது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னாலே த ஃபங்க்ஷன் இஸ் லோக்கல் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் ஸோ அட் எந்த பாயிண்டில் எக்ஸ் ஈக்குவல் டு 2/7ன்ற பாயிண்டில் கிடச்சிருக்கு ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ